புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காம அரசியல் அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் கட்ட பஞ்சாயத்து, ஆட்கடத்தல் போன்ற விவகாரத்தில் எம்எல்ஏ ஒருத்தர் காவல்துறை ஏடிஜிபியோட சிக்கியிருக்கக்கூடிய தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவத்தை பற்றியும், போதை பழக்கத்தாலையும் ஆபாச இணையதளங்களாலையும் அதிகரித்து வரக்கூடிய இளைஞர்களின் பாலியல் இச்சைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்லையும் மூதாட்டிகள் பலியாகி வரக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம். கடத்தல் வழக்கில் சிக்கிய எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி. சிபிசிஐடி வசம் செல்லும் வழக்கு, உச்ச நீதிமன்றம் அதிரடி. ஒரு காதல் திருமண விவகாரம். இதில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தியும் காவல்துறை ஏடிஜிபியும் சேர்ந்து 18 வயது கூட நிரம்பாத ஒரு சிறுவனை கடத்தியதாக சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தை அதிர வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் களம்பாக்கம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் தனுஷ் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேனி மாவட்டத்திற்கு ஒரு விளையாட்டு போட்டிக்காக சென்றிருக்கிறார். அப்போது அதே ஊரை சேர்ந்த பெண்ணுடன் அறிமுகமாகி பழகி வந்திருக்கிறார். நாளடைவில் இது காதலாக மாற காதல் விவகாரம் பெண்ணின் பெற்றோருக்கு தெரிந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அந்த பெண்ணிற்கு மும்முரமாக திருமண ஏற்பாடுகளை செய்யவும் ஆரம்பித்தனர். இதை அறிந்து கடந்த மாதம் 14ஆம் தேதி சென்னைக்கு வந்த அந்த பெண்ணும் தனுஷும் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டனர். என்னோட பேர் விஜயாஸ்ரீ. நான் தேனி. நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருந்தேன். இவர் எனக்கு 5 இயர்ஸாக தெரியும். 1 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தோம். 4 இயர்ஸாக நாங்கள் லவ் பண்ணோம். வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தனால நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 3 தடவை போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. நாங்கள் ஸ்டேட்மெண்ட் 3 தடவை எழுதி கொடுத்தாச்சு. அப்புறம் நாங்கள் பெட்டிஷன் போட்டோம். அதுக்கும் வீட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணி இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஏப்ரல் 15 மேரேஜ் பண்ணோம். இவர் என்னோட ஸ்கூல் காம்படிஷனுக்காக வந்திருந்தார். ஸோ அப்போ 1 வீக் அங்கே காம்படிஷன் இருந்தனால அந்த 1 வீக் நாங்கள் கொஞ்சம் வாலண்டியராக ஒர்க் பண்ணனால எனக்கு தெரியும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால நான் ஹெல்ப் பண்ணேன் இவருக்கு, அதனால எனக்கு தெரியும். யார் அவங்க ஒத்துக்கல. நாங்கள் ஒரு ரிசப்ஷனோ இல்லை திரும்பியுமே ஒரு பத்திரிக்கை அடித்து நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம், அதனால் நீ வந்துரு அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. ஓகே, கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் வரேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளே ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட 2 கார்களில் வந்த சிலர் தனுஷ் வீட்டிற்குள் நுழைந்து வீட்டில் இருந்த தனுஷின் 18 வயது நிரம்பாத சகோதரனை தூக்கிச் சென்றனர். இதையடுத்து அவரது தாயார் லட்சுமி காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் அதிகாலை 3 மணியளவில் அந்த சிறுவனை அவர்கள் விட்டுச் சென்றனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இது தொடர்பாக பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பத்தின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தியிடம் விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்தனர். இதற்காக ஞாயிற்றுக்கிழமை அன்று திருவள்ளூர் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் ஆண்டர்சன் பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றனர். அப்போது காவல்துறையினர் அங்கு வந்திருப்பதை அறிந்த அவரது கட்சி தொண்டர்கள் ஜெகன்மூர்த்தி வீடு உள்ள பகுதியில் குவிந்ததால் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். இதனால் அந்த இடமே பதற்றத்திற்குள்ளானதால் அவரது ஆதரவாளர்களுடன் காவல்துறையினர் நடத்திய நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு சில காவல்துறையினர் மட்டும் அவரது வீட்டிற்குள் சென்றனர். இதனால் பூந்தமல்லி, திருவள்ளூர் பகுதிகளில் பெரும் பதற்றம் நிலவியது. இல்லை, காம்ப்ரமைஸ் பேசணும்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணனால தான் எங்களுக்கு தெரியும்.
இப்போ ஏன் இதில் வந்துட்டு திடீர்னு ஜெகன்மூர்த்தி ஐயாவையும் ஏடிஜிபி சாரையும் இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் அவர் எங்ககிட்ட பேசவும் இல்லை, எந்த இதுவும் எங்களுக்கு அவர் பண்ணதும் கிடையாது. எங்களுக்கு இது புதுசாக தான் இருக்குது, ஏன் இவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு. இல்லை அப்படிலாம் எதுவும் தரல, வந்துருமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் ஒரு 6 months ஆகட்டும் அதுக்கப்புறம் வரேன், இப்போ வரைக்கும் நான் வர மனநிலையில் இல்லைன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்கிட்ட எந்த இதுமா பேசவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை. இந்நிலையில் ஜெகன்மூர்த்தி தரப்பில் சம்பந்தமே இல்லாத இந்த வழக்கில் கைது செய்ய காவல்துறை முயற்சி செய்வதாக கூறி முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். ஆனால் காவல்துறை தரப்போ இதனை மறுத்ததோடு கடத்தப்பட்ட சிறுவனின் தாயார் லட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறியது. இன்னைக்கு காதல் திருமணங்கள் ஆணவ கொலையில் முடியக்கூடிய சூழ்நிலையில் காதல் திருமண விவகாரத்தின் பின்னணியில் காதலர்களை பிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே எப்படியெல்லாம் இயங்குறாங்க, அதில் யாரெல்லாம் சம்மந்தப்படுவாங்க, எந்த எல்லை வரைக்கும் அவங்க போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்தும் விதமாக இந்த சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோருக்கு இந்த கடத்தல் விவகாரத்தில் என்னதான் தொடர்பு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த சம்பவத்தில் பெண்ணிற்கு திருமணம் நடந்த தகவல் கிடைத்ததும் தம்பதியை பிரிப்பதற்காக பெண்ணின் தந்தையான வனராஜா காவல்துறையிலிருந்து நீக்கப்பட்ட மகேஸ்வரி என்ற காவலரின் உதவியை நாடியதாகவும் அவர் பதவியில் உள்ள ஏடிஜிபியின் உதவியை நாடியிருக்கிறார். அந்த ஏடிஜிபி சட்டமன்ற உறுப்பினரின் உதவியை நாடியதாலேயே 2 கார்களில் வந்த எம்எல்ஏவின் ஆட்கள் சம்பந்தப்பட்ட இளைஞரின் வீட்டிற்கு சென்று அங்கு தனுஷ் இல்லை என்பதால் மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது தம்பியை தூக்கிச் சென்றுள்ளனர். ஏடிஜிபியின் அலுவல் வாகனத்தை பயன்படுத்தியதன் மூலமும் ஒரு காவலரே அந்த வண்டியை ஓட்டி வந்ததும் அந்த வாகனத்தில் பெண்ணின் தந்தை மற்றும் கைதான மகேஸ்வரி ஆகியோர் அந்த அதிகாரப்பூர்வ வாகனத்தில் வந்ததுதான் சாட்சி என காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதுவரை இந்த வழக்கில் வனராஜா, மகேஸ்வரி, புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஆயுதப்படை ஏடிஜிபி HM ஜெயராமை கைது செய்து விசாரிக்கவும் ஜெகன்மூர்த்தி விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறும் உத்தரவிட்டார். அதன்படி நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் விசாரணைக்கு பிறகு மறுநாள் மாலை விடுவிக்கப்பட்டார். ஆனால் தமிழக அரசு அவரை பணியிலிருந்து இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டதோடு வழக்கு விசாரணையை CBCIDக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காதல் திருமண விவகாரத்தில் எம்எல்ஏவும் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்தியும் காவல்துறை ஏடிஜிபியும் சம்பந்தப்பட்டிருக்கும் விவகாரம் அரசியல் மற்றும் காவல்துறை வட்டாரங்களையும் கடந்து மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாகவே அரசியல்வாதிகள் அப்படின்னாலே ஊழல் வழக்குகளையும் சொத்து சேர்ப்பு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இப்படி ஒய்க்காலர் வழக்குகளில் மட்டுமே பெரும்பாலும் கைது செய்யப்பட்டு வந்த நிலைமையில் ஒரு கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவோட ஏடிஜிபி கடத்தல் கட்ட பஞ்சாயத்து விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புறதோட நீண்ட நாட்களாகவே கட்ட பஞ்சாயத்து, நில ஆக்கிரமிப்பு, மிரட்டி பணம் பறிக்கிறது, இது மாதிரியான சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த அரசியல் பிரமுகருக்கு முடிவு கட்டும் நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.